பகுதி 37. பாபாஜியின் போதனை. அன்பே ஆன்மாவின் உண்மையான வடிவம். மகாவதார் பாபாஜி சொன்னார், அன்பு என்பது மனிதன் செய்யும் ஒரு செயல் அல்ல, அது அவன் இருப்பதின் அடிப்படையான சக்தி. அவர் விளக்குகிறார், நாம் பிறரை நேசிக்கிறோம் என நினைப்பது உண்மையில் நமது ஆன்மாவின் வெளிப்பாடே. நம் உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளி பிறர் உள்ளே இருக்கும் அதே ஒளியை அறிந்து அன்பு எனும் உணர்வாக வெளிப்படுகிறது. அன்பை அளப்பதற்கோ நிபந்தனைகள் வைப்பதற்கோ தேவையில்லை. பாபாஜி சொன்னார், அன்பு நிபந்தனையற்றதாய் இருந்தால் அது கடவுளின் வடிவமாகும். அவர் மேலும் கூறினார், அன்பு பேசாமல் உணரப்படுவதுதான் உயர்ந்த தியானம். அன்பு உள்ள இடத்தில் பயம் இல்லை. அன்பு இருக்கின்ற இடத்தில் வெறுப்பு, சுயநலம், பொறாமை எல்லாம் கரைகின்றன. பாபாஜியின் போதனை, நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள், அப்போது உலகமெல்லாம் உன்னை நேசிக்கும். ஏனெனில் நீயே அந்த உலகத்தின் ஒளி. அவர் எச்சரிக்கிறார், அன்பில்லா ஆன்மீகம் உலர்ந்த மண்ணில் விதை போடுவது போல மலராது, மனம் இல்லாது. இறுதியில் பாபாஜி சொல்வது, அன்பு என்பது கடவுளின் மூச்சு, அதை உணர்ந்தால் நீயே தெய்வம். இந்த போதனையின் மூலமாக பாபாஜி சொல்வது, ஆன்மீகத்தின் சாரம் அன்புதான். தியானம், யோகம், புனித கிரியைகள் அனைத்தும் அன்பின் வெளிப்பாடு ஆகவே இருக்க வேண்டும். உண்மையான ஆன்மீக வளர்ச்சி பிறரை மதிப்பதில், மன்னிப்பதில், பாசத்துடன் பேசுவதில் தான் வெளிப்படும். பகுதி 38. பாபாஜியின் போதனை. அமைதியே பரமஞானம். மகாவதார் பாபாஜி ஒரு முறை சொன்னார், அமைதி என்பது பேசாமை அல்ல, அது உள்ளத்தின் முழுமையான விழிப்புணர்வு. அவர் விளக்கினார், மனிதன் வெளியில் சத்தம் குறைத்தால் அவன் அமைதியடைவான் என்று நினைக்கிறான். ஆனால் உண்மையான அமைதி என்பது உள்ளத்தின் அலைகள் சமமாகும் போது உருவாகும் நிலை. அதாவது எண்ணங்கள், ஆசைகள், பயம் ஆகியவை தனியும் தருணம். பாபாஜி கூறினார், அமைதி என்பது பிரபஞ்சத்தின் மொழி. அமைதியில்தான் கடவுள் பேசுகிறார். அமைதியை உணர்ந்தவன் உலகத்தையே தாண்டியவன். அவர் மேலும் சொன்னார், நீ எந்த சூழலிலும் அமைதியாக இருந்தால் அந்த சூழலை விட நீ பெரியவன் என்பதை அது நிரூபிக்கும். மனிதன் எவ்வளவு தியானம் செய்தாலும் உள்ளே அமைதி இல்லாவிட்டால் அது முழுமையடையாது. பாபாஜியின் வழிகாட்டல் உள்ளத்தை அமைதியாக்குவது யோகாவின் முதல் படி. அமைதியின் பலன்கள்: 1. எண்ணங்கள் தெளிவாகும். 2. இதயம் மென்மையாகும். 3. உடல் ஆரோக்கியமாகும். 4. ஆன்மா தன்னுடைய வழியை அறியும். பாபாஜி சொன்னார், அமைதி என்பது தெய்வீக சக்தியின் வாசஸ்தலம். அந்த அமைதிக்குள் நுழைந்தால் நீயே அந்த சக்தியாக மாறுவாய். இறுதியில் அவர் கூறியது, பேசாதிர் என்பதல்ல என் உபதேசம், பேசுவதற்குள் அமைதி இருக்கட்டும் என்பதே என் போதனை. பகுதி 39. பாபாஜியின் போதனை. அன்பே இறைவனின் வடிவம். மகாவதார் பாபாஜி ஒரு முறை தம் சீடர்களிடம் கேட்டார், நீங்கள் இறைவனை எங்கே தேடுகிறீர்கள்? ஒருவர் சொன்னார், கோவிலில். மற்றொருவர் சொன்னார், தியானத்தில். பாபாஜி சிரித்தார், இறைவன் அன்பில்தான் இருக்கிறார் என்றார். அவர் விளக்கினார், அன்பு என்பது உயிரின் மூச்சு. அன்பின்றி செய்யும் எந்த தியானமும் வெறும் கற்பனை. அன்பு இல்லாத யோகம் வெறும் உடற்பயிற்சி. அன்பில்லாத வழிபாடு வெறும் வழக்கம். பாபாஜி சொன்னார், அன்பு என்பது தெய்வீக ஒளியின் வெளிப்பாடு. அன்பு கொண்ட மனிதன் எப்போதும் துன்பத்திலிருந்தும் தன்னை மீட்டுக் கொள்கிறான். அன்புதான் கர்மத்தின் சங்கிலியை உடைக்கும் திறவுகோல். அவர் தம் சீடர்களிடம் கூறினார், நீ ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது அந்த அன்பு இறைவனின் வடிவமாக மாறுகிறது. அவர் மேலும் சொன்னார், அன்பு என்பது கண்ணீர் அல்ல, அது தைரியம். அன்பு என்பது பலவீனம் அல்ல, அது ஆன்ம வலிமை. பாபாஜியின் இறுதி உபதேசம் இந்த பகுதியில் இதுதான், அன்பு செய், எந்த எதிர்பார்ப்புமின்றி. அன்பு கொடு, எந்த வரம்புமின்றி. அன்பில் நீ மறைந்தால் நீயே இறைவனாகிறாய். பாபாஜியின் போதனை. அமைதியே ஆத்மாவின் மொழி. மகாவதார் பாபாஜி தம் சீடர்களிடம் எப்போதும் சொல்வார், நீங்கள் பேசாமல் இருக்கும்போதுதான் உங்கள் ஆன்மா பேசத் தொடங்கும். அவர் விளக்கினார், அமைதி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல, அது ஆன்மாவின் இசை. ஒரு நாள் ஒரு சீடன் கேட்டான், பாபாஜி, நாம் தினமும் ஜெபம் செய்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், ஆனால் மன அமைதி கிடைக்கவில்லை, ஏன்?
பாபாஜி சிரித்தார். நீ உன் மனத்துடன் பேசி வருகிறாய். ஆன்மாவுடன் பேச நீ அமைதியாக இருக்க வேண்டும், அவர் கூறினார். அமைதிதான் உண்மையான தியானம். அமைதியில்தான் தெய்வீக குரல் கேட்கிறது. அமைதி என்பது எந்த போராட்டத்திலும் வெற்றியை தரும் சக்தி. பாபாஜி மேலும் சொன்னார், உலகம் சத்தமாக பேசும்போது கூட நீ அமைதியுடன் இரு. அந்த அமைதி உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் காக்கும். அவர் கடைசியாக கூறிய உபதேசம். அமைதி ஒரு மருந்து அல்ல, அது ஆன்மாவின் இயல்பு. அமைதியை நேசிக்கும் மனிதன் இறைவனுடன் பேசுகிறான். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமः.